நாங்கள் பொதுவாக மதுரைக்காரங்க. எங்களுக்கு இந்து முஸ்லீம் கணக்கெலாம் கிடையாது. நினச்சா பள்ளிவாசல் போவோம், நினச்சா கோயிலுக்கு போவோம். ஒரு தூரம் கோயிலுக்கு கிடக்கிறாலும் கிடையாது, நினச்சா பள்ளிவாசல் போகிறோம் கிடையாது. இஷ்டம் போல் போகிறது தான். எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். மதுரை ஆட்சி மீனாட்சி ஆட்சின்னு சொல்கிறோம். முருகன் இருப்பார், இங்கே அல்லாமல் இருப்பார். முருகன் மாநாடு என்ற பெயரில் கலவரக்காரர் நடத்துகிற மாநாடு இன்றைக்கு தோல்வியை தலைவருக்கு உதாரணம் தான் மக்கள் திரண்டுகின்ற இந்த காட்சி. ராமருக்கு அங்க நடத்தின மாதிரி இங்க முருகன் பெயரை சொல்லி கலவரம் தூண்ட வரும் இந்த காவி கும்பல் நிச்சயமாக தமிழக மக்களால், மதுரை மக்களால் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் என்பது நிச்சயம். உண்மையான முருக பக்தர்கள் தமிழர்கள் நிச்சயமாக ஏமாறக்கூடாது. மதவெறி பாஜகவை புறக்கணிக்க வேண்டும். அவர்களது அரசியல் நிகழ்ச்சிகளை புறக்கணித்து நாம் நம்முடைய முருகனோடு நாம் இருப்போம். முருகனின் கலாச்சாரத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். அறுபடை வீடுகளையும் நாங்கள் இது பண்ண போகிறோம், சக்தி ஏற்ற போகிறோம்னா, அப்போ ஏற்கனவே காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை முருகங்களுக்கு சக்தி இல்லாமல் செயலிழந்து போய் உட்காந்துருக்காங்க. முருகனை மீட்கலை, முருகனை வச்சு இங்கே அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அதை வன்மையாக கண்டிக்கும் விதமாக இன்று மதுரையில் தொடங்கிய இந்த மனித சங்கிலி தமிழகம் எங்கும் நடக்கும். அவங்களோட கனவுகள் நிறைவேறாது. உண்மையிலேயே நம்ம முருக பக்தர்களாக இருந்தோம் என்றால் இப்படியான ஒரு தமிழ் கடவுளை, இவர்கள் சொல்லுகிற அந்த ஆரிய கடவுளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்த ஒரு தமிழ் கடவுளாக இருக்கிற முருகனை வச்சு இவங்க பண்ற அரசியலை தெளிவாக மதுரை மக்கள் புரிந்து கொள்வார்கள். முருகன் வழிபாடு தாராளம் வழிபட்டு அவங்க யாரும் தடுக்கல, ஒன்றும் செய்யல, இது பண்ணல. எந்த வித ஒரு இதுவுமே யாரும் எதுவும் பண்ணல. அதை வச்சு அரசியல் பண்ணவெல்லாம் ஓஞ்சி போயிட்டேன். இங்க இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது இங்க அவங்க அடி எடுத்து வைக்கிறது அவங்களுடைய அழிவுக்கு கூட ஒரு ஆரம்பம். சாதி மறு திருமணம் செய்யுங்க, முருகனை போலவே இந்துக்கள் சாதி மறு திருமணம் செய்யுங்க அப்படின்னு உங்களுடைய முருக பக்தர் மாநாட்டில் காடேஸ்வர சுப்பிரமணியன் தீர்மானம் போடுவாரா? கடவுள் முருகனை தூக்கி வருகிறது, கடவுள் முருகனை தூக்கி வருகிறது. எச்சரிக்கை, எச்சரிக்கை, தமிழக மக்களை எச்சரிக்கை, முருக பக்தர்களை எச்சரிக்கை. வடக்கே ராமன், வடக்கே ராமன், தெற்கே முருகனா, தெற்கே முருகனா. எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. காவி கூட்டம் ஓடி வருது, காவி கூட்டம் ஓடி வருது. முருகனை தூக்கி வருது, முருகனை தூக்கி வருது. எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. தமிழக மக்களை எச்சரிக்கை, தமிழக மக்களை எச்சரிக்கை. முருக பக்தர்களை எச்சரிக்கை, முருக பக்தர்களை எச்சரிக்கை. மத நல்லிணக்கத்திற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா ஆண்டுகளாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சித்திரை திருவிழா நடைபெறுகின்ற வைகை ஆற்றின் அருகே வளர்ந்து கொண்டிருக்கின்ற முறையில் இங்கே மதங்களை கடந்து மனித நேயத்தோடு தான் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ்ந்து எனக்கு இடைவெளியிலிருந்து இங்கே மதம் என்ற பெயரில் ஒரு சிறு கலவரம் கூட நடைபெற்றது கிடையாது. மதுரையில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் இருந்தாலும் சித்திரை திருவிழாவிற்கு அருகிலிருந்து கிராமங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும், மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தங்களது பள்ளிகளில் உணவுகளும் குடிநீரும் வழங்கி பாதுகாத்த மதுரை. அப்படிப்பட்ட மண்ணில் திடீரென்று முருகன் பெயரை தூக்கிக் கொண்டு சங்கோய்வார் கும்பல் ஓடியிருக்கிறது. இது எந்த வகையிலும் அவர்கள் நினைப்பது போல அரசியல் லாபத்தை பெற முடியாது என்பது அதற்கு இங்கே கூடியிருக்கிற மக்களே சாட்சி. நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் மதம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணி மத அரசியலால் மதுரை மக்களையோ தமிழக மக்களையோ பிளவுபடுத்திவிட முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுவதற்காக, அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இங்கே அண்ணன் திருமாவளவன் தலைமையில் அத்தனை பேரும் கூடியிருக்கிறோம். இந்த மதுரை எப்பொழுதும் சமய நல்லிணக்கத்துக்கானது, மத நல்லிணக்கத்துக்கானது. எந்த சூழ்நிலையிலும் கடவுள் பெயரால் இங்கே அரசியல் செய்ய முடியாது. அரசியலில் கடவுள் பெயரை கொண்டு வந்து கலப்பது அது ஒரு அநியாயம், அநீதி. அதை செய்கின்ற சங்பரிவார் கும்பலை விரட்டி அளிப்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெறும். நன்றி. ஊபி அல்ல, ஊபி அல்ல, ஊபி அல்ல, ஊபி அல்ல, தமிழ்நாடு ஊபி அல்ல, தமிழ்நாடு ஊபி அல்ல.
தமிழ்நாடு ஊப்பி அல்ல. தமிழ்நாட்டை குறிப்பாக முருக பக்தர்கள் மாநாடு என்று ஒரு அறிவித்து மதுரையை கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மாபெரும் திட்டத்தை முன்வைத்து இந்த மாநாடை நடத்துகிறார்கள். அந்த மாநாடை நடத்தக்கூடாது என்பது முற்போக்கு அமைப்புகளின் திராவிடர் கழகத்தின் முக்கிய கோரிக்கையாகும். அதை கண்டித்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். அது வெற்றியடைய வேண்டும். அவங்க பேசுறதே போற அரசியலை தானே பேசுறாங்க. 22ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன முருகனை கும்பிட வர்றவனுக்கு என்ன நடக்குங்கிறத பத்தி என்ன கவலை? முருகன் பார்த்துக்குவார்கள். அதெல்லாம் இவையும் அதை பத்தி கவலைப்படுறான். எல்லாமே அவன் செயல் அப்படி இருக்கும்போது முருகன் பார்த்துட்டு போறாரு, இவர் எதுக்கு செய்யறாரு? சட்ட ஒழுங்கு சீர்கடணும், மதுரையா இருக்கக்கூடாது. அதான் அவர்களுடைய எண்ணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஆமா, அதுக்காக தான் இந்த மனித சங்கிலி. மதச்சார்பற்ற மக்கள், மத நல்லிணக்கத்தை உருவக்கூடிய மக்கள், RSS சங் பரிவார் கூட்டம் மதுரையில் கலவரத்துக்கு வித்திடுகின்ற முருகன் பெயரால் நடத்துகின்ற கலவர மாநாட்டிற்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் மனிதநேய அடிப்படையில் மனித சங்கிலி போராட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறது. வெற்றி கண்டிருக்கிறோம். மதுரை மக்களை பொறுத்தளவில் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய மக்கள் என்பதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு நிரூபித்திருக்கின்றார்கள். ஆகவே முருகன் மாநாடு என்ற பெயரில் கலவரக்காரர் நடத்துகிற மாநாடு இன்றைக்கு தோல்வியை தழுவிருக்கின்றதற்கு உதாரணம் தான் மக்கள் திரண்டுகின்ற இந்த காட்சி. ஆண்களும் பெண்களும் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பாட்டாளி வர்க்கம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் திரண்டிருக்கிறது. எச்சரிக்கை கலவரக்காரர்களுக்கு, மதுரைக்கு கலவரம் செய்யும் நோக்கத்தோடு வந்தால் திரும்ப மாட்டீர்கள் என்பதற்கு இந்த மனிதநேய சங்கிலியில் திரண்டிருக்கிற மக்களே சாட்சி. நட 22ஆம் தேதி நடக்கவிருக்கும் முருக பக்தர் மாநாடு என்று கூறிக்கொண்டு இந்த மத கலவரத்தை விதைக்க இருக்கும் RSS பாஜக கும்பல்களை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும், இதற்கு எதிராக நிற்கக்கூடிய RSS பிஜேபிகளை எதிர்த்து சமூக நல்லிணக்க மத சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக இங்க மனித சங்கிலி நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் RSS கும்பலின் RSSின் நிலைப்பாடுகள் மாற்று சாதி மத வேறுபாடுகளை கலைக்க நிலைப்படுத்தும் பாஜகவின் நிலை இங்கு கால் ஊண்டக்கூடாது என்று எதிர்ப்பினை முருகனை மீட்கல, முருகனை வச்சு இங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அதை வன்மையாக கண்டிக்கும் விதமாக இன்று மதுரையில் தொடங்கிய இந்த மனித சங்கிலி தமிழகம் எங்கும் நடக்கும். அவங்களோட கனவுகள் நிறைவேறாது. அவங்க நினைக்கக்கூடிய மண் இந்த மண் இல்லை. இது பெரியாருடைய மண், வள்ளலாருடைய மண், மருது சகோதரருடைய மண், திப்பு சுல்தானுடைய மண், சமூக நல்லிணக்க மண் இது. அதனால அவங்க நினைக்கக்கூடிய RSS பிஜேபி நினைக்கக்கூடிய கலவர பூமியா மாத்த, வடக்க எப்படி ராமரை வச்சு அரசியல் பண்ணாங்களோ இங்க முருகனை வச்சு அரசியல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது ஒருபோது நடக்காது என்று சமூக மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக்கலாம். ஒட்டுமொத்த சமூகமும் இதுல நிற்கிறாங்க. மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு பின்னாடி வர்ற ஒரு பெரிய ஆபத்தை தடுப்பதற்கான சூழ்நிலை. இது திருப்போட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். அதனால சிக்கந்தர் மலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவரு கந்தர் மலைங்கிறாங்க. அது தவறான செய்தி. ராஜராஜ சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்துல இருந்து அது சிக்கந்தர் மலை. இவங்க இப்ப புதுசா இது சிக்கந்தர் மலை இல்ல கந்தர் மலைங்கிறாங்க. இதுக்கு அடிப்படை காரணமே மதவாதம் தான். அந்த மதவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னா மத்தியில மோடி அரசு இருக்கக்கூடாது. அதுக்கு மக்கள் ஒத்துழைக்கணும். வரும் தேர்தல்ல மதவாத சக்திக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த அரசியல்ல மதம் கலக்கக்கூடாது. அவன் இஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு ஓட்டு போடலாம். ஆனா இவங்க முருகன் பேரை வச்சு அரசியல் நடத்துறாங்கன்னா
தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சினிமா நடிகர் வந்து ஓட்டு கேட்கிறாரு, அவரு ஒரு எம்ஜிஆர் நினைப்புல வந்து நிக்கிறாரு. இவங்க வந்து முருகன் பேரை தூக்குனாதான் நம்மளுக்கு ஓட்டு ஒழுகும், தமிழ்நாட்டுல திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கலாங்க ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. அந்த தப்பு கணக்கு என்னைக்குமே நடக்காது, நடக்க விட மாட்டோம். மதம் மக்களுக்கானது, அது அரசாங்கத்துக்குரியது அல்ல என்பதை, மதம் மக்களுக்கானது, அது அரசாங்கத்துக்குரியது அல்ல என்பதை இந்த பேரணியின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அப்படியே ஆகட்டும் என்று அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் தோழர். நடக்கிறது முருகனை மீட் பண்ணி சொல்றாங்க. நீங்க ஒரு இந்துவா இருந்துகிட்டு ஒரு ஃபுல்லா போட்டு புரியாதீங்க, இன்னொரு முருகன் வச்சுங்க, என்ன காரணம்? என்ன? நாங்கள் பொதுவாக மதுரைக்காரங்க, எங்களுக்கு வந்து இந்து முஸ்லீம் கணக்கெலாம் கிடையாது. நினச்சா பள்ளிவாசல் போவோம், நினச்சா கோயிலுக்கு போவோம். போகிற தூரம் கோயிலுக்கு கிடக்கிறாலும் கிடையாது, நினச்சா பள்ளிவாசல் போகிறோம் கிடையாது. இஷ்டம் போல் போகிறது தான். எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். மதுரை ஆட்சி மீனாட்சி ஆட்சின்னு சொல்கிறோம். முருகன் இருப்பார், இங்கே அல்லாமல் இருப்பார், எல்லா பேரும் ஒன்றா இருக்கிறோம். இதில் எந்த மாற்றம் கிடையாது. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எங்கே வந்து ஒரு பேர் வைக்கிறோம், அவ்வளோதான். ஒரு பிரச்சனை சரியாக போய்கிட்டு இருக்கு. இங்கே எங்களுக்கு யாரும் முருகனை போய் சொல்லித்தர வேண்டியது கிடையாது. முருகன் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே இஸ்லாமியர் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்து முருகனை பற்றி பாடம் எடுக்க யாரும் வர வேண்டியது எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்ச ஆட்கள். 6 படை வீடு 2 படை வீடு மதுரையில் தான் இருக்குது. பல ஆண்டு காலமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கு. எனக்கு புதுசாக யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை. முருகனை வந்து கந்தன்றதும் சண்முகன்றதும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு பேர் முருகன்றது தான். முருகன் யார் எங்களுக்கு தெரியும். முருகனுக்கே கறி சமைக்கிற இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் அழகா வயிறுன்னு சொல்லுவோம். அங்கே கடாவடி கறி செஞ்சுட்டு இருப்போம். ஒரு விஷயம் என்னன்னா, இல்லை எதெல்லாம் புனிதம்ன்றீங்களோ அதெல்லாம் எங்களை விட்டு அப்பாற்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ வரைக்கும் கருவறைக்கு யாரும் விட மாட்டீங்க. கருவறை புனிதம் தான், தாய்க்கரோட மட்டும்தான். அங்கே தான் எடுத்துகிட்டு போக முடியாது. வெளியே வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் புனிதம்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எங்களோட வெளியே தான் போயிருக்கு. நீங்கள் புனிதம் சொன்ன எல்லா இடமும் நாங்கள் போகக்கூடாத இடமா அறிவிச்சிருக்கீங்க. இப்போ சமீப காலம் பார்த்து இதே கூட்டம் இப்போ எப்படி முருகனை வந்து நான் மீட் போன்னு சொல்கிற கூட்டம் வைகாத்த புனிதம்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அறிவித்த புனிதமான கங்கை போன்ற இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சராசரி மக்கள் இறங்க முடியாது. அதை வந்து தொழிலாக பயன்படுத்துகிற பார்ப்பனர்களும் பிராமண மதுரை ஒரு மாதம் மாற்றி வச்சுருக்கீங்க. அதுபோல் அங்கே வைகையும் மதுரை மாற்ற விட மாட்டேனாங்க. இங்கே திருப்பரங்குன்ற பாத்திரம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் தான் போய்கிட்டு இருக்கோம். அதில் யாரும் புதுசாக கற்றுத்தர வேண்டியதில்லை. எங்களுக்கு இங்கே எல்லா ஆட்களும் எல்லாம் தெளிவாக தெரியாது. எம்மதம் சம்மதம். என்னன்னா இவங்களுக்குன்னு கிடையாது, மதுரை மக்கள் எல்லா பேருக்கும் எல்லாமே உடன்பாடாக தான் இருக்கு. சரிதானா? நம்ம எப்போ ஒன்றா தெரிகிறோம், யாருக்கும் புதுசு சொல்லி தர வேண்டியது கிடையாது. எல்லாரும் உடன்பாடாக தான் இருக்கிறோம். சிலர் மட்டும் கத்திக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் காது கொடுக்க முடியாது. நம்ம முருகனுடைய பேரில் இங்கே வந்து எப்படி அயோத்தியில் ராமனுடைய பெயரை சொல்லி முஸ்லீம் மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இடையே கலவரத்தை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் வந்து முருகனுடைய பெயரை சொல்லி இங்கே இருக்கிற சகோதரத்துவத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்துத்துவவாதிகளுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இது வந்து முருக மாநாடோடு நிற்க போகிறதில்ல. தொடர்ந்து வந்து மதுரையை குறிவைத்து, கோவையை குறிவைத்து, தமிழகத்தை குறிவைத்து அவர்கள் வந்து தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக லூட் பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இதை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இன்றைக்காவது தமிழ் மக்கள் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து முருக பக்தர்களாக இருந்தோம் என்றால் இப்படியான ஒரு தமிழ் கடவுளை இவர்கள் சொல்லுகிற அந்த ஆரிய கடவுளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இருந்த ஒரு தமிழ் கடவுளாக இருக்கிற முருகனை வச்சு இவங்க பண்ணுற அரசியலை தெளிவாக மதுரை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மதுரை மக்களுடைய இந்த மத நல்லிணக்கம், இந்த ஒற்றுமை, சகோதரத்துவம், எல்லாருமா சேர்ந்து அண்ணன் தம்பியா, மாமன் மச்சானா, பங்காளிங்களா இருந்த இந்த ஒரு மண்ணை ஒரு இரத்த கலரியுள்ள மண்ணாக மாற்றாமல் இருப்பதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். முருகன் மாநாடு என்பது உண்மையில் மதவெறி மாநாடு, பாஜக மாநாடு, அது ஒரு அரசியல் மாநாடு. முருகன் வந்து உண்மையிலே அவரை யாரும் காப்பாற்றன்னு தேவையில்லை. ஏன்னா அவர் தான் வந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காரு. குறிப்பாக மதுரையில் வந்து பார்த்தா மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுறதுல முருகனுக்கோ அழகருக்கு எல்லாருக்குமே பெரிய பங்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அருணகிரிநாதரை விட முருகனை வந்து பாடினால பக்தி செலுத்தினாலும் யாரும் இல்லை. அவரே முருகனை வந்து மயிலேறும் ராவுத்தரை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படியெல்லாம் ஒருமைப்பாடு கண்ட தமிழகத்தில் வந்துக்கிட்டு இப்படி ஒரு மாநாடு நடத்துவதன் மூலமாக எப்படி வந்து ராமர் கோயிலில் வந்து ராமர்னு தூக்கி போட்டு கடைசியில் ராமரே தூக்கி போட்டு மிதிச்சாங்களோ அதே மாதிரி முருகன் இங்கே தூக்க வந்திருக்காங்க. உண்மையான முருக பக்தர்கள் தமிழர்கள் நிச்சயமாக ஏமாறக்கூடாது. மதவெறி பாஜகவை புறக்கணிக்க வேண்டும்.
அவர்களது அரசியல் நிகழ்ச்சிகளை புறக்கணித்து நாம் நம்முடைய முருகனோடு நாம் இருப்போம், முருகனின் கலாச்சாரத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். முருகன் வந்து தமிழ் கடவுள், அவர் வந்து தமிழர்களுக்கான கடவுள் தானே ஒழிய மதத்துக்கான கடவுள் அல்ல. அதை நாம் உறக்க சொல்லுவோம். ஏன் அவங்க அரசியல் மாநாடு இல்லை ஆன்மீக மாநாடு சொல்றாங்க? எல்லாம் எந்துக்குள்ள ஒன்று கொடுக்கணுன்றாங்க. இல்லை, இது அரசியல் மாநாடு தான் அவங்க நடத்துறது. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து முருகக் கடவுள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா 6 படை வீடுகளில் வந்து தமிழில் அர்ச்சனைக்கு அவங்க தீர்மானம் போடுவாங்களா? அங்கே எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழர்கள் யாரும் அங்கே குருக்களாக இல்லை. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவோன்னு இந்த மாநாட்டில் அவங்க சொல்லுவாங்களா? நிச்சயமாக கிடையாது. அவங்களோட நோக்கம் வந்து இங்கே மத கலவரத்தை, அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் எப்படியாவது மத கலவரத்தை உண்டு பண்ணி இங்கே தன்னுடைய காலை பதிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக அவங்க நோக்கம் நிறைவேறாது. ராமருக்கு அங்கே நடத்தின மாதிரி இங்கே முருகன் பெயரை சொல்லி கலவரம் தூண்ட வரும் இந்த காவி கும்பல் நிச்சயமாக தமிழக மக்களால், மதுரை மக்களால் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் என்பது நிச்சயம். நாங்கள் அரசியல் பேச மாட்டோம். இது வந்து ஒரு ஆன்மீகத்தை பெரிய முருகனை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம், முருகனை மீட்ட போகிறோம். அதாவது ஒரே ஒரு அவங்களுடைய கோஷம், குன்றத்தை மீட்போம்ங்கிறாங்க. எந்த குன்றத்தை அவங்க மீட்க போகிறாங்க? எந்த குன்றத்தினால என்ன பிரச்சனை? குன்றத்தை மீட்போம்னாக்கா ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் அங்கே உள்ள இதில் பிரச்சனையை கிளப்பி சிக்கந்தர் இதை வெளியேற்றணும்னு சொல்லி குன்றத்தை கட்டினான். அப்போ வந்து குன்றத்தை மீட்போங்கிறதுல அரசியல் இல்லாமல் வேற என்ன இருக்குது? அரசியலே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்து முன்னணியும் விஸ்வ இந்து பரிஷத்து எதுக்கு உள்ளே உட்காந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அது இது ஒன்றே அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாயிட்டு. ரெண்டாவது, 6 வீடுகளையும் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், சக்தி ஏற்ற போகிறோம்னா அப்போ ஏற்கனவே காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 முருகங்களுக்கு சக்தி இல்லாமல் செயலிழந்து போய் உட்காந்துருக்காங்க. முருகனுக்கு எந்த சக்தியுமே இல்லையா? அப்போனா இவங்க தான் சக்தி ஏற்ற போகிறாங்கன்னா முருகனை விட அவனுடைய இதை விட இவங்க உள்ள அர்ச்சகர்கள் பெரிய சக்தி வாய்ந்தவர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ரெண்டாவது, முருகனை மீட்போம், மலையை மீட்போங்கிறாங்கல்ல. எந்த முருகன் கோயில்லையாவது பூணூல் போடாத அர்ச்சகர் இருந்தால் சொல்லுங்க. இல்லை, சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் எல்லா கோயில்லையும் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு. இதை விட தமிழுக்கும் தமிழனுக்கும் ஒரு கேவலம் அசிங்கம் எதுவுமே கிடையாது. தாய்மொழியிலே அர்ச்சனை இல்லை அப்படின்னா அப்போ எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு, எல்லா மொழியும் புரிஞ்ச கடவுளுக்கு தமிழ் புரியாதா? சமஸ்கிருதம் மட்டும்தான் அந்த கடவுளுக்கு புரியுமா? அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. ஆகவே இது வந்து அரசியல் கலவரம். கோயம்புத்தூரை அடுத்து மதுரை இப்போ மையம் வச்சிருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து பிரச்சனை முடிஞ்சு போய் வெடிகுண்டு வெடிச்சால் எல்லாருக்கும் நினைவுல இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய மார்வாடிகளுடைய அங்காடியாக மதுரையை மாற்றணும். இங்க உள்ள மார்வாடிகளுடைய ஒரு மார்க்கெட்டா மதுரையை மாற்றணும். அதுதான் அவங்க மதுரையை மையம் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம். 3000 ஆண்டு மரபினை, மத நல்லிணக்க மரபினை, சமத்துவ மரபினை, வள்ளுவரும் மன்னலாரும், வள்ளுவரும் மன்னலாரும், திப்புவும் மருதுவும், திப்புவும் மருதுவும், அம்பேத்கரும் பெரியாரும், அம்பேத்கரும் பெரியாரும் உயர்த்தி பிடித்த மரபினை, சமத்துவ மரபினை உயர்த்தி பிடிப்போம். இந்த மனித சங்கிலி நிகழ்விலே திரளாக கலந்து கொண்டு மதுரையின், தமிழகத்தின் உணர்வுகளை எடுத்துரைத்த அனைத்து கட்சி தலைவர்கள், கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏராளமான அமைப்புகள், 50க்கும் மேலான அமைப்புகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் சொல்ல இயலாததற்கு மன்னிப்பு கேட்டு நிறைவு செய்கிறோம். இந்தியா முழுவதும் இது போன்ற மாநாடுகள், கடவுள் பெயரினால் நடத்தப்பட்ட பேரணிகள், இவற்றை வைத்துதான் கொடும் கலவரங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நீங்க ராமருடைய பெயரை சொல்லிதான் ரத யாத்திரை நடந்துச்சு. இப்ப ராமர் ரத யாத்திரையின் போதுதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த ரத யாத்திரையின் போதுதான் நாங்கள் மசூதியை தொடமாட்டோம் என்று நீதிமன்றத்திடம் சத்தியம் செய்துவிட்டு இடித்தார்கள். இடிச்சவங்க யார் மேல கேஸ் இருக்க உடனே தண்டனை கிடையாது. இப்ப ரொம்ப இயல்பாக இந்தியா முழுவதும் மதத்தை வைத்து இயல்பா அரசியல் பண்ணலாம் நம்புறாங்க. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால கால் ஊன்ற முடியல. இங்க எதையோ பேசி பாக்குறாங்க, ஆனா எதுவுமே பண்ண முடியல. தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றதுக்கு புதிய யுக்தியாக முருகனை தூக்குறாங்க. இங்க முருகன் நம்ம ஊர்ல ஜனங்க தெரியும் உங்களுக்கு. உட்காரும் போது எந்திரிக்கும் போது அப்பா முருகான்னு சொல்ற வழக்கம் நமக்கு இருக்கு.
இன்னும் சொல்ல போனா ஆதி கடவுளாக நம்ம நினைக்கிற கடவுள் முருகனா இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன். ஒரு நேரம் தொங்கி டப்புன்னு மேல இருந்து குதிச்ச கடவுள் கிடையாது. குறிஞ்சி நிலத்திலிருந்து தோன்றிய ஒரு தலைவன், மக்களுக்கான தலைவன். அவனோட பின்னாடி நடுகள் வழிபாட்டுல வந்து அப்புறம் சாமி ஆயிட்டாரு. இப்ப பார்ப்பனங்க சாமி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வடக்குல பழிச்சது தெற்கு பழிக்காது. தெற்குல பழிக்காதா? இங்க கல்ச்சரும் கட்டமைப்புமே வேறுங்க. நீங்க நல்லா யோசிங்க. இதே நீங்க பக்கத்துல இருக்கிற ஊரு புதுக்கோட்டை, தஞ்சாவூர் புதுக்கோட்டை, அங்க ஊரம் பாத்தீங்கன்னா மசூதி கட்டுறாங்க. போஸ்ட் அடிக்கிறவ யாரா இருந்தா ஐயப்பன் சேவா சங்கம் போஸ்ட் அடிக்குது. மசூதி கட்டிய மாமன் நச்சனுக்கு வாழ்த்துக்கள். நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல பாருங்க வடக்க, இங்க அது நடக்கும். மசூதி கட்டிய மாமன் மச்சனனுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி எங்க நீங்க இதே புதுக்கோட்டையில பேனர் வச்சுக்காங்க. நான் அதை வீடியோவே பண்ணியிருக்கேன். பேனர் வைக்கிறான், சீர்வரிசை சுமந்துட்டு போறாங்க எங்க மசூதிக்கு. அதே போல மசூதியில இருந்து இஸ்லாமிய தோழர்கள் சீர்வரிசை சுமந்துட்டு போறாங்க. இங்க சிக்கந்தர் சாவடி, அங்க மாரியம்மன் கோயில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்க மசூதியில இருந்து சீர் கொண்டு வந்துட்டு இஸ்லாமியர்கள் பந்தக்கால் நட்டாதான் விழாவே ஆரம்பிக்கும். இது எங்க மரபு. நீங்க இத கையை நாங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் அவங்களால ஜீரணிக்க முடியல. அது ஜீரணிக்க முடியலன்றதுல அவங்களுடைய லாங் டேர்ம், இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு லாங் டேர்ம் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மத அரசியலை வைத்து, மத அடையாளத்தை வைத்து நான் வந்து இங்க அடையாளத்தை ஒரு சண்டையை இழுத்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி நான் இங்க வந்து அரசியல் பண்ணுவேனா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க திருப்பூர் போனாலும், திருப்பூர்ல போய் ரோஸ் கார்டன் போனா அங்க ஒரு பிள்ளையார் கட்டுறதுக்கு முஸ்லிம்ங்க இடம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வந்தா கோரிப்பாளையத்துல அங்க இருக்கிற மசூதிக்கு கொடிமரம் ஏத்துற அந்த கொடியை கத்துக்கிறதுல நெஞ்சு கொடுக்கறவங்களே செங்குந்தர் முதலியார். நீங்க எந்த இடத்துல போய் அடிப்பீங்க? இங்க எங்க ஆளு சித்திரை திருவிழாவில் இறங்குறாருல கள்ளழகர், கள்ளழகருடைய காதலியே அங்க வந்து துலுக்கு நாச்சியாரு. நீங்க எங்க போய் என்ன பண்ணுவீங்க? இந்த வேரோட நாங்க பரவி இருக்கோங்க. இது கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கு. எனவே உங்க பருப்பு இங்க வேகவே வேகாது. அதோட சேர்த்து நாங்க அரசியலும் கட்டமைச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முருக பக்தர்னு சொல்லிட்டு சனாதனவாதிகள் வந்து சில ஏற்பாடுகள் மாநாடும் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க வந்து ஒரு முருக பக்தர்களே கிடையாது. முருக பக்தர்கள் வந்து தைப்பூசத்துக்கு மாலை போட்டு போவாங்க. அவங்க தான் முருக பக்தர்கள். இவங்க வந்து இவங்க என்ன ஒரு கேட்டகரினே தெரியல. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, அது வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இவங்க நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பயமாக வேறு இருக்குது. ஏன் இந்த பயம்னா, இந்த பயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலியை பார்த்தோ இல்லை ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆட்களை பார்த்தோ வரக்கூடிய பயம் இல்லை. ஒரு வானர கூட்டத்துக்கிட்ட இருந்து என்னோட ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கு நான் எப்படி ஒரு வானர கூட்டத்துக்கிட்ட எப்படி ஒரு கவனமாக இருக்கணுமோ, அதுபோல் ஒரு பைத்தியக்காரன் கிட்ட இருந்து நான் எப்படி என்னென்ன பாதுகாத்துக்கணுமோ அப்படி தான் பார்க்குறேன். இந்த பயம் அப்படிப்பட்ட ஒரு பயம் தானே ஒழிய அவங்கள பார்த்து வேறு விதமான ஒரு பயம் கிடையாது. நாங்கள் பக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. பக்தினா என்ன பக்தி? அவங்க எதுவும் காவடி அளவு குத்திக்கிட்டோ, காவடி தூக்கிட்டோ, இல்லை மாலை போட்டுக்கிட்டோ, உடலை வருத்தி எதுவும் பக்தி பண்ணிக்கிறாங்களா? இல்லை, எதுவும் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். வடக்க பழிச்சது இங்கே பழிக்காது. இங்கே எத்தனையோ பெரிய ஜாம்பவன்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. டிசம்பர் 6க்கு வந்து மசூதி அடித்ததை வந்து கொடி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி வெடி வெடித்து புது சட்டை போட்டு இது பண்ணி அப்படிலாம் கொண்டாட மிகப்பெரிய தீவிரவாதி இப்போ இருக்கிறான்னு தெரியாமல் மதுரை மண்ணை ஆக்கிருச்சு. இந்த மண்ணில் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுக்கு முருகனை வழிபட வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனை வழிபட தாராளமாக வழிபட்டு அவங்க யாரும் வந்து தடுக்கவில்லை, ஒன்றும் செய்யலை, இது பண்ணலை. எந்த வித ஒரு இதுவுமே வந்து யாரும் எதுவும் பண்ணலை. அதை வச்சு அரசியல் பண்ணவெல்லாம் ஓஞ்சி போயிட்டேன். இங்கே இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது இங்கே அவங்க அடி எடுத்து வைக்கிறது அவங்களுடைய அழிவுக்கு கூட ஒரு ஆரம்பமாக கூட இருக்கலாம். மதுரையில் அவங்க அரசியல் பண்ண நினைக்கிறது வந்து மத பண்பாட்டெல்லாம் மீட்டணும், முருகனை மீட்டு மாநாடு கொடுக்குறாங்க. நீங்க அரசியல் கலப்பா சொல்றது சரியா? முருகனை யார்கிட்ட மீட்க போகிறாங்க? அந்த கும்பலும் தான் முதல்ல முருகனை மீட்கணும். நீங்கள் வேல் யாத்திரை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எல் முருகன் பாஜக மாநில தலைவர் இருக்க போது வேல் யாத்திரை என்று ஒன்று நடத்துகிறாங்க. அந்த வேல் யாத்திரை நடத்தும் போதே திருச்சியை சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் அந்த வேலையும் பஞ்சாமத டப்பாலை வச்சு கஞ்சாவை கடத்தினாரு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது அந்த அத்தனை ஊடகங்கள்லையும் பேசப்பட்டது. அப்போ முருகன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுவது யார் என்றால் இந்த பாஜக. நேற்று கூட ஒரு பத்திரிகை செய்தியாக இருக்குது. பாஜகவை சேர்ந்தவர் மதுரைக்கு வந்தவங்க இருசக்கர வாகனத்தை திருடி 5 பேர் கைதாக இருக்கிறாங்க. அப்போ எதுக்காக இது திருடுறாங்க? இவர்கள் யார்? இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டுவது. முருகனை காப்பாற்றுறது இல்லை. முருகனுக்கு என்ன பிரச்சனை? முருகன் நல்லா இருக்காரு. கடவுளை நீ காப்பாற்றோன்னா அப்போ உன் கடவுள் சக்தி இல்லைன்னு சொல்ல வரலையா? அப்படி இல்லை.
தமிழ்நாட்டில் எப்படியாவது மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை கையில் எடுத்து முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து வைக்கிற கேள்வி தான். இந்த அறுபடை வீடுகள் நீங்கள் வரிசையாக நிறுத்திருக்கீங்கல்ல, இந்த அறுபடை வீடுகளில் எத்தனை இடங்களில் தமிழில் வழிபாடு முறை இருக்குது? அறுபடை வீடுகளில் அத்தனையுமே சமஸ்கிருத வழிபாடு முறை இருக்குது. இதை எதிர்த்து நீங்கள் உங்கள் முருகன் மாநாட்டில் தீர்மானம் போடுவீங்களா? முருகன் என்பவர் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவர். அவர் வேற சாதி பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டான்றது உலகத்துக்கே தெரியும். நீங்கள் இந்துக்களே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, முருகனை வழிபாடு செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, முருகன் வழியிலேயே நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கிறீங்களா? சாதி மறுப்பு திருமணம் செய்கிற மக்களை நீங்கள் வந்து பாதுகாப்பு தயாரிக்கிறீங்களா? நிறைய ஆணவ படுகொலை நடக்குது சாதி மறுப்பு திருமணம் செஞ்சால். அதை எதிர்த்து உங்கள் மாநாட்டில் தீர்மானம் போடுவீங்களா? இந்துக்கள் அனைவரும் சாதி மறு திருமணம் செய்யுங்க, முருகனை போலவே இந்துக்கள் அனைவரும் சாதி மறு திருமணம் செய்யுங்க அப்படின்னு உங்களுடைய முருக பக்தர் மாநாட்டில் காடேஸ்வரர் சுப்பிரமணியன் தீர்மானம் போடுவாரா? நயினா நாகேந்திரன் தீர்மானம் போடுவாரா? எச் ராஜா சொல்லுவாரா? அண்ணாமலை சொல்லுவாரா? அதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மட்டும் அவங்க முதல்ல பதில் சொல்லட்டும், மற்றபடி நான் பேசிக்கிறேன்.